ரெயின்போவில் இருக்கிற சயின்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸ்டெப் 1, ரிஃப்ராக்ஷன். சூரிய ஒளி ஒரு நீர்த்துளி உள்ள நுழையும். அதாவது சன்லைட் ஒரு லேசான காற்றில் இருந்து அடர்த்தியான நீருக்குள்ளே செல்லும். அப்போ அந்த லைட் பெண்ட் ஆகும். இதை தான் ரிஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. பொதுவாக சன்லைட்டில் எல்லா கலரும் இருக்கும். ரெட், ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன், ப்ளூ, இண்டிகோ, வயலட். ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேவ்லென்த் படி ரிஃப்ராக்ஷன் ஆகும், அதாவது ஒளி விலகும். ரெட் கலர் கம்மியாக பெண்ட் ஆகும், வயலட் கலர் அதிகமாக பெண்ட் ஆகும். இதனால தான் சன்லைட் ஒவ்வொரு கலராக பிரியுது. ஸ்டெப் 2, இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். சன்லைட் ரெயின்ட்ராப்புக்குள்ளே போனதுக்கப்புறமா ரெயின்ட்ராப்புடைய உட்புறம் பட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகும். இதை தான் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறாங்க. ஸ்டெப் 3, ரிஃப்ராக்ஷன் அகெயின். ரெயின்ட்ராப்பில் இருந்து சன்லைட் வெளியேறப்ப திரும்பவும் ஒரு ரிஃப்ராக்ஷன் ஆகும். அதனால தான் கலர்ஸ் நமக்கு அதிகமாக தெரியுது. ஒவ்வொரு ரெயின்ட்ராப்லேயும் ஒவ்வொரு கலர் மட்டும்தான் வெளியே வரும். அந்த ரெயின்ட்ராப்புடைய பொசிஷன் தான் அந்த கலரை தீர்மானிக்குது. கோடான கோடி ரெயின்ட்ராப்லாம் சேர்ந்து தான் நம்ம கண்ணுக்கு ஒரு முழு ரெயின்போ நமக்கு தெரியுது. ஸ்டெப் 4, அப்புறம் ஏன் நம்ம கண்ணுக்கு ரெயின்போ சர்க்கிளாவோ இல்லை கேர்வாவோ தெரியுதுன்னா, வானத்தில் இருந்து சன்லைட் ரெயின்ட்ராப்பில் பட்டு ரிஃப்ராக்ஷன் ஆகிறப்ப 42 டிகிரியில் ரிஃப்ராக்ஷன் ஆகும். 42 டிகிரியில் ரெட் கலரும் 40 டிகிரியில் வயலட் கலரும் ரிஃப்ராக்ஷன் ஆகும். இதனால தான் நம்ம கண்ணுக்கு ரெயின்போ பார்க்க சர்க்கிளாவோ இல்லை கேர்வாவோ தெரியுது. நம்ம தரையில் இருந்து பார்த்தோம்னா அது கேர்வாகவும், வானத்தில் அதாவது ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கிறப்ப நம்ம ரெயின்போவை பார்த்தோம்னா அது சர்க்கிளாகவும் நம்ம கண்ணுக்கு தெரியும். இப்படி தான் ரெயின்போ உருவாகுது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க கீழே லிங்க் கொடுத்துருக்கேன்.